ரொம்ப எமோஷனல் ஆகி கல்யாண புகைப்படங்களோடு பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ராதிகா அவங்களுடைய உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியங்கா அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். பிரபல தொகுப்பாளினியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இரண்டாவது திருமணம் பண்ண சமயத்துல அவ்வளவு தூரம் அவங்கள பத்தின செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா இந்த இரண்டாவது திருமணத்தை கூட மிகப்பெரிய சர்ச்சையா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப வருஷமாவே இவங்களுக்கு சீக்கிரமா இரண்டாம் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சமூக வலைதளத்துல வந்துட்டு தான் இருந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்து என்ன நினைச்சாங்கன்னா இது வதந்தியா இருக்கும் அப்படியெல்லாம் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு புகைப்படத்தை பதிவிட்டாங்க. அதை பார்த்ததும் ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மறுபடியும் ஒரு அன்பை கண்டெடுக்கிற அழக நான் என் வாழ்க்கையில பெற்றிருக்கேன். அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒவ்வொரு நாளுமே இந்த அன்பு வலிமை அடையும். இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்ங்கிற மாதிரி பிரியங்கா பதிவிச்சிருக்காங்க. கல்யாணத்துல எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் எப்பவும் ஹாப்பியா இருங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில நிறையவே கசப்பான அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இவங்களே வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. ஆனா யாரையும் எங்கேயும் தேவையில்லாம தாக்கி எல்லாம் பிரியங்கா அவங்க பேசினதே கிடையாது. என்னோட வாழ்க்கையில எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டிகள் எல்லாம் பார்த்த ரசிகர்கள் இப்படிதாங்க இருக்கணும், நிறைய பேர் வீடியோ போட்டு அவங்கள திட்டுறது இவங்கள திட்டுறது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, நீங்க எவ்வளவு அழகா இந்த விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா அவங்கள இதனாலதான் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ராதிகா அவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அவங்கள மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க சிகிச்சை எடுக்க என்ன காரணம், அவங்களோட உடலுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. உடல் நலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் அவங்கள சென்னையில சேர்த்திருக்காங்க. தனியார் மருத்துவமனையில அவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க. சிகிச்சை தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து 5 நாட்கள் வரைக்கும் மருத்துவமனையில அவங்க சிகிச்சையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெங்கு காய்ச்சல் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த காய்ச்சல் சரியானதும் அவங்க வீடு திரும்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதிகமா காய்ச்சல் எல்லாம் நிறையவே பரவிட்டு இருக்கு. எல்லாருமே தயவு செஞ்சு சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கமெண்ட்ஸ்ல நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க. ராதிகா அவங்க கூட சரத்குமார் அவங்களோட குடும்பம் எல்லாருமே இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. 45 வருஷத்துக்கு மேல பயணிச்சிட்டு வர இவங்க ஒரு நடிகையா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் இருக்காங்க. பல படங்கள்ல ஹீரோ அல்லது ஹீரோயின்களுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. அழுத்தமான நடித்த நேர்த்தியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துற ஒரு சிறந்த நடிகைகள்ல நடிகை ராதிகா அவங்களும் ஒருத்தவங்கன்னு சொல்லலாம். சீக்கிரமா குணமாகி வாங்க அப்படிங்கறத ரசிகர்கள் கருத்தா இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. நம்ம சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.